வந்துட்டு காலையிலேயே பாத்தீங்கன்னா வந்துட்டு பெரிய விபரீதம் தான் நடந்துச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய பிளட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு ஜெஃப்ரிக்கு ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு பெரிய ஒரு காயம் நான் தம்பனையில பாத்திருப்பீங்க. ஜெஃப்ரிக்கு வந்துட்டு பெரிய காயம் ஒன்று காணப்பட்டது. காலையிலே ஒரு விபரீதம் சொல்லப்போனா. அண்ட் அந்த மாதிரி வந்துட்டு நடந்துச்சு. அது எதனால நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு கண்ணாடினால அது வந்துட்டு நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு, ஆல்ரெடி நடந்திருக்கு. ஆனா ஒரு மாதிரி வந்துட்டு இவ்வளவு பெருசா எல்லாம் நடக்கல. அங்க அவ்வளவு பெருசா நடந்தது வந்து இவருக்கு மட்டும் தான் அப்படிங்கறத வந்துட்டு சொல்லலாம். என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் தான் வீடியோ பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை பண்ணிருங்க. ஏன்னா வீடியோ வந்து ஒரு டிஸ்டர்பா போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிருங்க. என்ன பாத்தீங்கன்னா காலைல வந்து பாத்ரூம் போகும்போது அடிக்கடி வந்து நிறைய பேர் வந்து தலையில இடிச்சுக்கிறத பார்க்க முடியுது. மேபி வந்து சாச்சனா அண்ட் அன்சிதா அவங்களாம் வந்து டக்குன்னு வந்து அங்கனைக்கு அங்கே வந்து மேக்சிமம் வந்து பாத்ரூம்ல வந்து அங்கனைக்கு அங்கே வந்து கண்ணாடிகள் வந்துட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதனால வந்து மேபி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி வந்து ஒரு ரூம், ஒரு பெட்ரூம், அந்த மாதிரி லிவிங் ஏரியா அந்த மாதிரி இடத்துல கண்ணாடி இருந்தா கூட பரவாயில்ல. பாத்ரூம்ல வந்து அவ்வளவு கண்ணாடி இருக்குங்கிறது வந்துட்டு தவிர்க்கப்படணும். ஏன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு கண்ணாடி வந்துட்டு வச்சுக்கிட்டு அவங்க என்னதான் பண்ண போறாங்க அந்த இடத்துக்கிட்ட அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வாஷ் பேசன்ல வந்து ஜெஃப்ரி வந்து கை கழுவிட்டு இருக்கும்போது வந்து டக்குன்னு எந்திரிக்கும் போது வந்து இங்க வந்துட்டு செம்மையான அடி வந்தது. அதுல வந்து ரத்தம் வந்து லைட்டா வந்து ரத்தம் லீக் ஆயிடுது. அது வந்து ஹவுஸ்மேட் எல்லாருமே பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அமுத்து பிடிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் போடுறதா இருக்கட்டும். இதே வந்துட்டு ஜாக்லின் வேற ஒருத்தங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா இந்த மாதிரி மஞ்சத்தூள் வைப்பாங்களான்னு தெரியல. அடிபட்டுருச்சா எப்படி சரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஜாக்லின் வந்து ஜெஃப்ரிக்கு வந்து ஏன்டா போல இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னா ஜெஃப்ரி இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கோவா கேங்கு எங்களுக்குள் நியாயம் வந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாட்டை பாடிட்டு செம்மையா வந்துட்டு போட்டு இருப்பாங்க. இதுல வந்து எனக்கே தெரியாத ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் வந்து எனக்கு இப்பதான் தெரிஞ்சு. ஏன்னா தீபக்னால தான் தெரிஞ்சு. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டாங்களா அதே வந்துட்டு கிட்டத்தட்ட 6 மாசம் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இன்ஜெக்ஷன் கேட்கும்போது வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் உள்ள வரும்போது போட்டாங்களே அந்த ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு எப்பயுமே வந்துட்டு உள்ள வரும்போது வந்துட்டு எல்லாத்துமே டிடி போட்டு தான் அனுப்பிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு. ஏன்னா வந்துட்டு எதுவுமே ஆகக்கூடாது அந்த மாதிரி வந்துட்டு எது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிடி போட்டு தான் உள்ள அனுப்பிச்சுடுவாங்க போல இருக்கு. அதனால வந்துட்டு இவர் வந்துட்டு எதுவுமே ஆகாது. இதுல வந்துட்டு டிடி இன்ஜெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் தாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு டாக்டர் வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல நம்ம தீபக்கு. அண்ட் இதான் வந்துட்டு தலையில மிகப்பெரிய ஒரு அடி வந்தது. மேபி வந்துட்டு எதுக்குதான் அவங்க வந்துட்டு கண்ணாடி வந்துட்டு அதிக இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு ட்விஸ்டாவே தான் இப்பதான் எனக்கே ஒரு அதை பார்க்க தோணுது. ஏன்னா போல கண்ணாடி எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை எனக்கு தோணுச்சு. ஏன்னா புல கண்ணாடி வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து என் மைண்ட்ல வந்து தோணுது. அண்ட் இதான் வந்து இந்த இப்ப வந்து லைவ்ல வந்து நடந்துச்சு. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.